friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Christmas special சூப்பரான plum cake பண்ண போறோம். போன வருஷம் நம்ம வந்து eggless plum cake பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் முட்டை சேர்த்து அதே நேரம் நிறைய கிஸ்மிஸ் பழம்லாம் லோட் பண்ணி செம சூப்பரா பண்ண போறோம். இது பண்றதுக்கு எப்பவும் போல தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணனும் அந்த கலர்க்காக. ஒருவேளை brown sugar பயன்படுத்துறீங்க அப்படினா நம்ம வந்து கேரமலைஸ் பண்ண தேவையில்லை. இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். இதை வந்து ஒரு பேன்ல மாத்திட்டு சர்க்கரை உருகி கொஞ்சம் அந்த தேன் கலர்ல வரணும். கொஞ்சம் நம்ம கவனமா பார்த்துக்கணும். கொஞ்சம் விட்டுட்டா கூட கரிஞ்சிரும். அதனால பாருங்க இந்த கலர் வந்து கரெக்ட்டா இருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் 1/4 கப் போல சூடா இருக்கிற தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி 1 நிமிஷம் கொதிக்கட்டும். ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. லைட்டான ஒரு சிரப் மாதிரி இருக்கணும். பாருங்க இந்த ஸ்டேஜ் கரெக்ட்டா இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இத மாத்தி வச்சிரலாம். இப்போ ஒரு பேன்ல 1 கப் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அன்சால்ட்டட் பட்டர் தான் நம்ம சேர்க்கணும். இது வந்து 200 கிராம். இப்போ இதில் சேர்க்கறதுக்கு 2.5 கப் அளவுக்கு கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துடலாம். நான் வந்து 350 கிராம் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் நிறைய சேர்க்கும்போது தான் அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பழத்தோட தோல், அதோட வெளி தோலை மட்டும் நல்லா துருவி எடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஒருவேளை நம்ம வீட்டில் ஆரஞ்சு பழம் இல்லை அப்படின்னா நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது கூடவே 1/2 கப் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிதமான சூடில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சோம்னா சரியாக இருக்கும். அப்போ வந்து நல்லா அந்த உலர்ந்த திராட்சைலாம் நல்லா சாஃப்ட் ஆகி சூப்பராக வரும். இப்போ பார்க்குறப்போ திராட்சை வந்து நல்லா சாஃப்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து அப்படி மாற்றி வச்சிடலாம். கிஸ்மிஸ் பழத்தெல்லாம் நல்லா சாஃப்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம வந்து அந்த ஸ்பைஸ் மிக்ஸ் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம். கூடவே 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்லா வாசனையாக இருக்கும் அரைக்கும் போதே. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. 2, 3 முட்டை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை அப்புறம் அந்த ஸ்பைசஸ்லாம் அதை வந்து சேர்த்துடலாம். இனி இதில் வந்து நம்ம மாவு பொருட்கள்லாம் சேர்க்கணும். 2 கப் மைதா மாவு, இது வந்து 250 கிராம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம லைட்டாக கலந்துடலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு 50 கிராம் போல் ஒரு 1/2 கப் போல் நம்ம செரி அப்படி இல்லைன்னா ப்ளம்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து உலர்ந்த ப்ளம்ஸில் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி சேர்க்கணும். இது வந்து 50 கிராம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கிஸ்மிஸ் பழம், அது வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம். மேலே எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சர்க்கரை கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அது பார்க்கும்போது ஒரு சிரப் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்பவே கரெக்டான பதத்தில் தான் இருக்கும். ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இதுக்கு மாவு. நான் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல. நம்ம சேர்த்த பொருட்கள் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வரணும். இப்போ இதை வந்து நம்ம கேக் டின்னில் மாற்றிடலாம். நான் இன்றைக்கி வந்து 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். உள்ளே வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே மாற்றி வச்சிடலாம். மாற்றிட்டு லைட்டாக நம்ம வந்து தட்டிட்டோம் அப்படின்னா லெவல் ஆகிரும். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 160 டிகிரி செல்சியஸ்க்கு, அதாவது 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கேக்குங்கிறதுனால கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் போல் ஆகும். 1.25 மணி நேரத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம பேக் பண்ணலாம். அவன்லேருந்து கேக்கை வெளியே எடுத்தாச்சு. நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு சர்க்கரை பாக லைட்டாக கேரமலைஸ் பண்ணியிருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருந்ததை வந்து நான் லைட்டாக மேலே ப்ரஷ் பண்ணுறேன். தண்ணி எதுவும் ப்ரஷ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி சிரப் அப்படி ஏதாவது தான் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணணும். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போடலாம் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த கேக்கை வந்து நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம்.
நம்ம போன வருஷம் வந்து குக்கர்லேயும் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மி ஹீட்டில் வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் பெரிய கேக்காக இருக்கிறதுனால ஃபுல்லாக வேகிறது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. நமக்கு என்னென்ன சைஸ்க்கு வேணுமோ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக போடுறதுனாலும் ஓகே, இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்க்குறப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அவ்வளோ கிஸ்மிஸ் பழம் எல்லாம் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 450 கிராம் நம்ம சேர்த்துருக்கோம். அப்போ தான் வந்து கேக் நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும். டடா, நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், எல்லா பக்கத்துலேயும் ஃபுல்லாக அந்த கிஸ்மிஸ் பழம் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய சேர்த்துருக்கோம். இதை வந்து நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா டைட்டாக அதை வந்து சுற்றிட்டு ஒரு காற்று போகாத பாக்ஸில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து வைக்கிறதுனாலும் ஓகே தான். தனியாக ரேப் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் பழத்தை கம்மி பண்ணாதீங்க. இந்த ரேஷியோவில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.